இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, AWS EC2 மிஷின்ல ஒரு Grafana சாஃப்ட்வேர மானிட்டரிங் சாஃப்ட்வேர் Grafana எல்லாருக்குமே தெரியும். அத எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ, அதுக்கான கைடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ, இத ஃபாலோ பண்ணாலே நம்ம Grafanaவ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம AWSல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ லான்ச் பண்ணணும். ஸோ, அதுதான் ஒரு மிஷின கிரியேட் பண்ண போறேன். ஸோ, அந்த மிஷினுக்கு நேம் வந்து Grafana சர்வர்ன்னு குடுத்துருக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, OS வந்து நான் Ubuntu OS சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆல்ரெடி எப்பவும் போல நம்ம ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் இப்போ 32 மைக்ரோ அதுவும் ஃப்ரீ டயர் தான். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீப்பர் மட்டும் ஆல்ரெடி நான் ஒண்ணு சிஐசிடி கீப்பர் வச்சிருக்கிறேன். ஸோ, அத அப்படியே வச்சுக்கிறேன். மத்தது எல்லாமே டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது எல்லாமே வச்சுட்டு லான்ச் பண்ணிக்கிறேன் மிஷின. மிஷின் லான்ச் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ, மிஷின் லான்ச் ஆயிடுச்சு. மிஷினோட ஐடி இதுதான். ஸோ, இந்த வாட்டி எவ்வளோ மிஷின்? ஓகே. மிஷின் அப் ஆயிடுச்சு. ஆனா செக்கிங் ஸ்டேட்டஸ் போயின்னு இருக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்டஸ் செக் முடிஞ்சுச்சு. ஸோ, மிஷினோட ஐபி கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ, என்னோட OBS ஓப்பன் பண்ணி எஸ்ஹெச் மூலியமா வந்து நான் என் மிஷினை கனெக்ட் பண்ண போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் போய்ட்டு எஸ்ஹெச் போயிடுறோம். மிஷினோட ஐபி அகைன் யூசர் நேம் வந்து உபுண்டை பொறுத்தவரைக்கும் உபுண்டு தான் யூசர் நேம். ஸோ, அகைன் வந்து பாரு நம்ம கீப்பர் வந்து அதை நம்ம சிஐசிடி கீ வச்சிருந்தோம். ஸோ, அந்த கீயை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ மிஷினை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, மிஷின் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம மிஷின கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து மிஷின அப்டேட் பண்ணணும். ஓகே. ஆ உபுண்டுனால வந்து ஏபிடி அப்டேட் குடுத்துக்கலாம். ஸோ, அப்டேட் ஆயிடுச்சு மிஷினு. கிளியர் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. ஸோ, இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் படி எப்படி Grafana இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டாக்குமெண்ட் செக் பண்றேன். ஓகே. மிஷின் அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து அதோட பேக்கேஜஸ் எல்லாமே ரெபாசிட்டரி பேக்கேஜ், சிக்னேச்சர்ஸ் ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ, இது எல்லாமே காப்பி பேஸ்ட் குடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ, அடுத்தது அதோட டவுன்லோட் பண்ணிக்கலாமா? ரெபாசிட்டரி ஃபைல டவுன்லோட் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப கரண்ட்டா உங்களுக்கு என்ன ரெபாசிட்டரி ஆ ஸ்டேபிளான ரிலீஸ் இருக்கோ, அத நீங்க அந்த கோட நீங்க எடுத்து போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பீட்டா வெர்ஷன நானு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ, ரெபாசிட்டரிலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்ப வந்து அப்டேட் பண்ண வேண்டியது தான். ஸோ, அப்டேட் பண்ணியாச்சு. இப்ப வந்து Grafana இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். நான் ஒய் குடுக்கல. ஸோ, அதனால ஒய் கேட்குது. ஸோ, இப்போ Grafana சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ சர்வர வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அகைன் வந்து மிஷின் ரீஸ்டார்ட் ஆனா திருப்பி சர்வீஸ் ரன் ஆவறதுக்கு எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ சர்வீஸ் ஸ்டேட்டஸ செக் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணியும் நம்ம Grafana சர்வர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, வந்து Grafana சர்வர் வந்து 300 போர்ட்ல ரன் ஆகும். ஸோ, நம்ம மிஷின்ல வந்து குரூப் பாலிசில போயிட்டு நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் பாலிசில போயிட்டு அந்த 300 போர்ட்ட நம்ம ஆட் பண்ண வேண்டியது. ஸோ, செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு இன்பவுண்ட் ரூல்ஸ் போயிட்டு
அப்டேட்டோட. ஸோ இன்வென்ட் ரூல்ஸ் போயிட்டு ஆட் ரூல் குடுத்து, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ல போயிட்டு போர்ட் ரேஞ்ச் வந்து 300 போட்டா தான் ரன் ஆகும். ஸோ எனிவேர் நம்ம எங்க இருந்துனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் எனிவேர். ஸோ குடுத்து சேவ் ரூல்ஸ குடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளோட மிஷினோட ஐபி ப்ளஸ் வந்து அந்த போர்ட் ஐடிய குடுத்தா நம்மளுக்கு கிராஃபானாவோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில கிராஃபானாவோட டிஃபால்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட குடுத்து லாகின் பண்ணி கிராஃபானா மிஷின ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட மிஷினோட ஐபிய குடுத்துக்கிறேன். ப்ளஸ் போர்ட் நம்பரையும் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா என்னுடைய கிராஃபானா பேஜோட ஹோம் பேஜ் போயிடுச்சு. எப்பவும் டிஃபால்ட்டா வந்து கிராஃபானாவோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அட்மின் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது, ஸோ அகைன் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ற மாரி கேட்கும். ஸோ நம்ம தேவைன்னா சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது அட்மின் இருந்துச்சு. ஸோ அட்மின் 1, 2, 3 அப்படின்ற மாரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட டிபெண்ட் நீங்க செ சேஞ்ச் பண்ணலாம். இல்ல ஸ்கிப் பண்ணலாம். இது டெஸ்டிங் பர்ப்பஸ்னால நான் அந்த மாரி ஸோ கிராஃபானாவோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. வெல்கம் டூ கிராஃபானா. இதுல வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி டேஷ்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் ப்ரோமோத்தியஸோட மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இதில ஆட் பண்ணி, நம்ம எந்த மாரியான மெட்ரிக்ஸ யூஸ் பண்ண போறோமோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து டேஷ்போர்ட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் கிராஃபானா.